वाचा कल्पतरुपस्य कृपा सिंधुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं शाक्रजातं चककनलकुनादान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनचकितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान् चककन ललिता श्री विशाखान्विदांश। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वासुदेव सुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। गाद्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोप सुदं देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय गुरुदेव। श्रीमद् भागवतम 10வது ஸ்கந்தம் 2வது பகுதி, அதில் 14வது அத்தியாயம் 14வது பதம். ஓ பரம நெறியாளரே, உடல் பெற்ற உயிர்கள் அனைத்திலும் நீரே பரமாத்மாவாகவும் படைக்கப்பட்ட அதிகார எல்லைக்குள் நீரே நித்திய சாட்சியாகவும் இருப்பதினால் நீர் ஆதி நாராயணர் இல்லையா? உண்மையில் பகவான் நாராயணர் உமது விரிவே ஆவார். அவர் நாராயணர் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அவரே பிரபஞ்சத்தின் ஆதி வெள்ளத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றார். அவர் சத்தியமானவர் ஆவார். ஏனெனில் அவர் உமது மாயா சக்தியின் படைப்பாக இல்லை. ஸ்ரீல பிரபுபாதா இந்த ஸ்லோகத்திற்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கின்றார். இந்த கூற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது யோக சக்தியால் பிரம்மதேவனை தோற்கடித்த பிறகு பிரம்மதேவன் பகவானுக்கு செய்த பிரார்த்தனையில் கூறப்பட்டதாகும். முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஆயுர்குல சிறுவனாக விளையாடி கொண்டிருக்கின்றார் என்பதை சோதித்து பார்க்க பிரம்மதேவன் முயற்சித்தார். பிரம்மதேவன் மேய்ச்சல் நிலத்தில் இருந்த பசுக்களையும் அனைத்து சிறுவர்களையும் திருடி கொண்டு சென்று மீண்டும் மேய்ச்சல் நிலத்திற்கு வந்து பார்த்த பொழுது அங்கே மீண்டும் அதே பசுக்களையும் சிறுவர்களையும் கண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களை மீண்டும் அங்கே உருவாக்கி இருந்தார். பகவான் கிருஷ்ணரின் யோக சக்தியை கண்ட பிரம்மதேவன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு பகவானுக்கு செய்த பிரார்த்தனையில் பகவானே எல்லா படைப்புகளுக்கும் எஜமானராகவும் சாட்சியாகவும் இருக்கிறார் என்றும் அவர் பரமாத்மாவாக எல்லா உயிர்களிடத்திலும் இருந்து கொண்டு எல்லோருக்கும் பிரியமானவராக இருக்கின்றார் என்றும் குறிப்பிடுகின்றார். பகவான் கிருஷ்ணரே பிரம்மதேவரின் தந்தையான நாராயணர் ஆவார். ஏனென்றால் பகவான் கிருஷ்ணரின் அம்சாவதாரமான கர்ப்போதகசாயி விஷ்ணு கர்ப்பக்கடலின் மீது படுத்துக்கொண்டு பிரம்மதேவனை தனது உடலில் இருந்து படைத்தார். காரணக்கடலில் இருக்கும் மகாவிஷ்ணுவும் அவரது இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கும் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவும் கூட பரம மெய்ப்பொருளின் உன்னதமான பிரிவுகளே ஆகும். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி இந்த சுலோகத்திற்கான தனது விளக்க உரையில் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரமான விஷ்ணு அல்லது நாராயணரை பற்றி விரிவாக விளக்குகின்றார். இதன் சாரம் என்னவென்றால், பிரம்மதேவன் பகவான் நாராயணனிடமிருந்து தோன்றிய போதிலும் நாராயணரும் கூட முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமே என்பதை அவர் இப்போது நன்கு உணர்ந்து கொண்டார் என்பதே ஆகும்.
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। பிரம்மதேவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பிரார்த்தனை செய்கின்றார் என்றால் அதை நம்ம பிரார்த்தனையினோ ஸ்துதி, அதாவது பகவானை புகழ்தல், பகவானுடைய நிலையை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டோமோ அதை அவரிடம் சொல்லி அங்கீகாரத்தை வேண்டுதல், அல்லது இந்த மாதிரியான முயற்சியினால் நமக்கு அடுத்து அதிகார பலமும் உடல் பலமும் ஆயுள் பலமும் கூடும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாகும். அப்படின்னு எப்பொழுதும் பகவானுடைய நெருக்கத்திலேயே நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு அதீத ஆசையும் கூட. அவருடைய கட்டளைப்படி நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் அவருடைய பாராட்டுக்குரியதாகவும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட. ஆக இந்த மாதிரியான காரணங்களால் தன்னை ஜீவாத்மா அந்த பரம புருஷ பகவானுடன் நேரடியாகவோ அல்லது உடல் இல்லாத மனோரீதியாகவோ, ஏன்னா நேரடியாங்கிறது நாமளும் உடலோடு இருப்போம், அவரும் அர்ச்சா மூர்த்தியாகவே நேரில் இருப்பார். மனரீதியாக மனசு அறிவு புலன்கள் இந்த வகையிலையும் பகவானை நேசிக்கலாம், வடிவமைச்சுக்கலாம், நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருந்த இதே பிரம்மா, படைப்பு கடவுளாக பகவானால் நியமிக்கப்பட்ட இந்த பிரம்மா, இந்த பிரம்மதேவர் அவருடைய சொந்த கருத்தின்படி பூமியில் பகவான் பரமாத்மா சாதாரண இடைச்சிறுவனாக நடமாடுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் எவ்வளோ உயர்ந்த ஒரு மதிப்பையும் அந்தஸ்தையும் அந்த இறைவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் எந்த தவமோ அவர் மேலே எந்த மதிப்போ எதுவுமே இல்லாத, ஒன்றும் தெரியாத அந்த ஆயர் குலத்தில் சின்ன பையனை போல விளையாண்டுக்கிட்டு இருக்காருன்னா அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவரை கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த பரமாத்மா ஏதோ இறைவனின் அருள் பெற்றவனாக இருப்பான். இந்த சிறு பையன் இந்த துடுக்குத்தனமான அறிவுக்கும் விளையாட்டுத்தனமான அந்த வீரத்துக்கும் காரணம் அவன் நமது புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளுடைய அருளை பெற்றவனாக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டார் பிரம்மா. ஏன்னா நாம் ஒருத்தரை உயர்வாக மதிக்கும்போது அவங்க ஒரு சாதாரண மக்கள்கிட்ட சாதாரண நபரை போல் நடந்துக்கிறத பார்க்கும்போது நமக்கு அது பிடிக்காது. நான் இவ்வளோ உயர்வாக நினைக்கிறேன், அப்போ இவர் அந்த உயர்வுக்கு மாதிரி உள்ளவர் கிடையாதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அன்பே இல்லாமல் நம்ம உடனடியாக விலகிக்குவோம். இது நடைமுறையில் உள்ள விஷயம். ஆனால் இங்கே பிரம்மா விலகிறதுக்காக சொல்லலை. நான் நம்புகிற அந்த கடவுள், நான் என்னுடைய எஜமானனாக இருக்கிற அந்த கடவுள், நானே ஒரு பெரிய படைப்பாளி, எனக்கு குருவாக இருக்கிறவர், எனக்கு இறைவனாக இருக்கிறவர், என்னை தோற்றுவித்தவர், எனது தகப்பனும் தாயுமாக இருக்கிறவர் அந்த நாராயணர். அது எப்படி அவர் சிறு பையனை போல இங்கே விளையாண்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு அவருக்கு அதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்போ அவருடைய மாயை, பகவானுடைய மாயையால் அப்படி அவர் பிரம்மா தூண்ட பெற்றார். எதுக்காக? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு. அவர் ஏன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு? சொந்த நாபியிலிருந்து வந்தவர்னாலையா? அப்போ நாங்கள்லாம் யாரு? அவருக்கு மட்டும் என்ன சிறப்பாக உண்மையை தெரிஞ்சுக்க வைக்கிற ஒரு ஞானம் காலம் எல்லாம் வழங்குறீங்க? அவர் அந்த அளவு பிரயத்தனப்படுறார், பிரியப்படுறார். என்ன பிரியப்படுறார்? தன்னையும் தன் இறைவனையும் உறவு முறையில் தக்க வைத்து கொள்ள பிரியப்படுறார். எப்பொழுதுமே நான் இறைவனுடைய தொடர்பில் இருக்கணும்,
எனது செயல்கள் எல்லாம் இறைவனை சார்ந்து இருக்கணும். அந்த பரமாத்மாவே என்னுள்ளும் அகமும் புறமுமாக இருந்து என்னை இயக்கணும். எனக்கு வசதிப்படி அவரும் என்னை வச்சு அவர் இயங்கிக்கணும். இப்படியெல்லாம் பிரம்மாங்கிற அந்த முதல் ஜீவன், பகவான்கிட்ட தோன்றிய முதல் ஜீவன், அவருக்கு அப்புறம் தான் நம்மெல்லாம் தோன்றினோம். அதனால நம்மளுடைய மூத்த ஒரு ஆன்மா பிரம்மதேவர். அவருடைய உபகரணங்களால் அவர் படைத்து வைத்திருக்கிற பல்வேறு உயிரினங்களால் நாமளும் வழி நடத்தப்படுவோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு இன்னும் விருப்பங்கள் இருக்குது, வேலை இருக்குது, வேலையினால் கிடைக்கிற உழைப்பினால் கிடைக்கிற ஊதியம் இருக்குது, அப்புறம் அதை நம்ம செலவழித்து அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் நம்ம கூட சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு சொந்த பந்தம்னு நிறைய உறவுகளும் இருக்குது. நண்பர்களோ உறவினர்களோ அல்லது வேலைக்காரர்களோ எல்லாருமே இருக்காங்க. வழிப்போக்கர்கள் கூட சமயத்தில் இணக்கமாகவும் துணையாகவும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு போவாங்க. அவங்க யார் என்னன்னு தெரியாது, நம்ம யார் என்னன்னு தெரியாது, மீண்டும் சந்திப்போமான்னு தெரியாது. இப்படி அது கூட அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சாதாரண ஜீவர்கள் கூட பரமாத்மாவுடைய அன்புக்கு பாத்திரம் ஆகணுங்கிறது பிரம்மாவின் விருப்பம்தான். அதனால தான் அவர் தன்னை தெளிவான நிலையில் வைத்துக்கொள்ள விரும்புகின்றார். அதில் முன்னுரிமையை எடுத்துக்கிறார். நான் தான் இவர்கள் எல்லா ஜீவர்களுக்கும் முதன்மையானவன். அதனால முதல்ல எனக்குத்தான் இறைவன்கிட்ட உரிமை அதிகமாக இருக்கணும். இறைவனை பற்றி மற்ற எல்லாரையும் விட நான் அதிகமாக தெரிஞ்சிருக்கணுங்கிற ஆசையும் இருக்குது பிரம்மாவுக்கு. அதே சமயத்தில் பகவான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவர்களுக்கும் பகவானையும் தெரிய வேண்டும், பகவானுடைய அன்புக்கு அந்த ஜீவர்களும் பாத்திரமாக வேண்டும்ங்கிறது ஆசையும் இருக்குது. அதனால தான் அவர் பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் முன்னால் நின்று தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் கிருஷ்ணரை உங்களுடைய அம்சம், உங்களுடைய படைப்பு, உங்களுடைய அங்கம்தான் ஸ்ரீமன் நாராயணர் அப்படிங்கிறத கிருஷ்ணர்கிட்டயே சொல்றாரு. கிருஷ்ணர் அதை கேட்டுட்டு புன்னகையோட பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவர் பிரம்மா என்ன சொல்றாரு? பார்க்கடல்ல பள்ளி கொண்டவராகவும் கர்ப்பக்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறதாகவும் காரணக்கடல்ல இருக்கிறதாகவும் அந்த விஷ்ணுவா மகாவிஷ்ணுவா சயனித்திருக்கிறீர்களே, அது நீங்க தான். எதற்காக இப்படி வெவ்வேறு காரணம்னா, என்னை தோற்றுவிப்பதன் மூலம் இங்கே இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் தோற்றுவிப்பதற்காகவும் நீங்கள் காரண கடல்ல, கர்ப்போதக கடல்ல, ஆதிசேஷன்ல, பார்க்கடல்ல சயனித்திருக்கிறீர்கள், மூல ஆதாரமாக இருக்கின்றீர்கள். உண்மையில் அவர்கள் எல்லோரும் உங்களுடைய அங்கம்தான். நீங்க தான் அப்படி இருக்கிறீங்கிறத நான் உங்களால், இவங்க மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் படைப்பதற்கோட மூல ஆதாரமே நீங்க தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட நேரடியாக சொல்றாரு. இப்போ ஜீவாத்மா பிரம்மாவுடைய நிலையில, பிரம்மாவுக்கும் அதே 2 நிலை தான். முதல்ல அருவ பிரம்மமா எல்லாத்தையும் பார்த்தாரு. பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து வந்து மகரந்தத்துல ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்கும் பேருருள் தான் பார்த்தாரு. இறைவனுடைய கட்டளைப்படி சப்தம் தான் கேட்டாரு, தவம் இருந்தார். அப்போ உருவமற்ற வெளி, வடிவமற்ற வெளி, அதுல தேடுதல் அப்படிங்கிறது எதை தேடுறோம்னு தெரியாது, என்ன தேடுறோம், எதுக்காக தேடுறோம்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு தேடுதல் இருந்தது. ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அந்த ஒன்றை தேடி அடைஞ்சிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது. அதை தேடி அடைய முடியுமான்னு தெரியாது. ஆனால் தேடணுங்கிற
ஒரு பிடிப்பு மட்டும் மனக்கற்பனையில் இருக்குது. அந்த மனோபாவம் தான் பல்வேறு வடிவங்களையும் படைச்சிக்கிட்டே இருக்குது. அவர் மனசில் எந்தெந்த உணர்ச்சிகளில் அவர் மனதை ஈடுபடுத்துகிறாரோ அல்லது ஏதோ ஒரு ஆற்றல் அவர் மனதை விதவிதமான கற்பனைகளில் கொண்டு போகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரியான இந்திரியங்களையும் இந்திரிய கருவிகளையும் கொண்ட வெவ்வேறு வகையான கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வடிவங்களில் படைக்கப்படுது. அது அவரோட விருப்பப்படியும் கிடையாது, ஜீவர்களுடைய விருப்பப்படியும் கிடையாது. இதெல்லாம் எப்போவோ தொடங்கிருச்சு. முன்வினை பயன், அந்த முந்தைய இயக்கத்தினுடைய எச்சம்தான் அடுத்தடுத்த வடிவங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி எச்சம் மிச்சம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அந்த இன்பங்கள், அந்த செயல்களுடைய விளைவுகள் மீண்டும் மீண்டும் சொல்வதால், மீண்டும் மீண்டும் இயங்குவதால், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே அதே உணர்வு அலைகளில் நான் யாரு, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு தேடுறதுல இருந்து நான் அனுபவிக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறது வரைக்கும் அஞ்ஞானத்திலையும் முதன்மையான அஞ்ஞானம் நான் ஒன்றுமே இல்லை, என்னுடைய புலன்கள், உடல்கள், இந்திரியங்கள், போகங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு புலம்புறது முதல் நிலை அஞ்ஞானம். அதுக்கப்புறம் அதுதான் நான் அப்படிங்கிறது அடுத்த ஒரு முட்டாள்தனம், அஞ்ஞானம். ஞானம்தான், ஞானம் அல்லாத ஒரு விருப்பம். இப்படி விருப்பங்களை வகை வகையாக பார்த்துட்டு இருக்கிற செயல்தான் அடுத்தடுத்த படைப்புக்கு காரணமாகுது. இந்த படைப்பில் ஜீவர்கள் தொடர்ந்து பிரம்மாவால் வெவ்வேறு வடிவங்களை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியும் நாம் ஜீவர்களுடைய விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரியும் இந்த பிரம்மனுக்கும் ஜீவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த படைப்பும் இயக்கமும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால பிரம்மா நிதானிச்சு அருவமாக இருக்கிறத விட ரூபமாக இருக்கிறதுனுடைய மகத்துவத்தை பிரம்மா புரிஞ்சுக்கிறார். அரூபமான அந்த அஞ்ஞான ஆசைகள், அதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாவற்றுக்குமே ஒரு உருவமான பாத்திரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பிரம்மா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் தான் அந்த மாயையாகவும் இருக்கிறீங்க, மாயா சக்தியாகவும் இருக்கிறீங்க, என்னுடைய படைப்புன்னு நான் நம்புறதெல்லாம் உங்களால் ஏற்படக்கூடியது தான் அப்படிங்கிறத நேரடியாக கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். அவருடைய பிரம்மாவுடைய விருப்பமும் ஜீவர்களை அவருடைய சொந்த தன்னை போலவே எல்லா ஜீவர்களையும் பிரம்மா நேசிக்கிறதுனால யாரும் இந்த மாயவாதத்துக்குள்ள போய், அதாவது எல்லாமே பொய், உணர்வுகள் பொய், உடல்கள் பொய், பல்வேறு வாழ்க்கை பொய், இதில் தேடுதல்ங்கிறது என்ன தேடுறோம், எதுக்கு தேடுறோம்னு தெரியாமலே தேடிட்டு அலையிறது பொய், இந்த மாதிரிலாம் ஜீவன் தன்னைத்தானே இழக்கக்கூடாது அப்படிங்கிறது பிரம்மாவுடைய விருப்பம். அவர் நேரடியாக ரூபத்தை பார்த்து தன்னுடைய இயக்கம், தன்னுடைய செயல்கள் எல்லாத்துக்குமே அந்த ரூபமே மூல ஆதாரம், அதன் மூலமாகவே ஜீவர்களும் மகிழ்ச்சி அடையணும், அமைதி அடையணும், திருப்தி அடையணும், விருப்பு இல்லாமல் தொடர்ந்து கடமையாற்றணும், வாழணும்னு விரும்புகிறார். எப்போ ஒருத்தன் ஞானம்ங்கிற பேரில் உடல் கடந்த ஒரு வெறுமையை விரும்புகிறானோ அப்போவே அவன் வாழ தகுதி இல்லாதவன் ஆகிடுறான். அவனுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக, ஓய்வு கொடுப்பதற்காக பகவான் நாராயணர் தன்னை 3 விரிவங்கமாக வைத்து கொண்டு திரும்பவும் அந்த காரணக்கடலில் பள்ளி கொண்டு அந்த ஒடுங்கி பிரளயத்துக்கு அப்புறம் அந்த வெள்ளத்தில் அவர் மட்டுமே மிதந்துட்டு எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கி அந்த வெள்ளத்துக்குள்ளே மிதந்திருக்கிறார். ஆக வெள்ளமாக இருக்கிறதும் அவர் தான். ஏன் அப்படி வெள்ளமாக இருக்கணும்? வெட்ட வெளியில் உருவமற்ற நிலை அப்படிங்கிறது இந்த தண்ணீருக்கு தான் உண்டு. அதே சமயத்தில் உருவம் உள்ளதும் இந்த தண்ணீர் தான். தண்ணீர் எந்த மாதிரியான வடிவம் உள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள அடங்குதோ அந்த வடிவத்தை தண்ணீர் ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் அந்த வடிவம் அதுக்கு நிரந்தரம் கிடையாது.
அந்த உடலை அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் வந்துட்டா அந்த தண்ணீர் பழையபடி பரவிடும். அதற்கு எந்த வடிவமும் கிடையாது, ஆனால் உருவம் இருக்கிறது. இப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது நம்மகிட்ட. அதனால தான் அவர் தண்ணீர் மீது படுத்து கொண்டு இருக்கின்றார். தத்துவம் வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் கேட்டிலையோ. அம்மா சொல்லுவாங்க, வெள்ளத்து அரவில் துயில மறந்த வித்தினை. என்ன வித்து? எல்லா ஜீவர்களுக்கும் வித்து. அதை உள்ளத்து கொண்டு முனிவர்கள், உள்ளத்துல அந்த வித்த நாராயணரை வச்சு முனிவர்கள் ஹரி ஹரின்னு கிருஷ்ணரை தான் வணங்குறாங்க. இதுல யாரு கிருஷ்ணர், யாரு நாராயணர், யாரு? நாங்க நாராயணர் தான் எல்லாமே கிருஷ்ணராகவும் வந்தாருன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சில போராட்டம். ஏன்னா நாம் எதை நம்புகிறோமோ அது உயர்வாக இருக்கணும். அதனால தான் பிரம்மனுக்கே இந்த குணம் வந்துச்சு. அவர் வணங்கக்கூடிய, அவர் உயர்வாக மதிக்கக்கூடிய, அவரால் காணப்பட முடியாத, தேடி அடைய வேண்டிய தன்னுடைய தந்தையான நாராயணர் எப்படி ஒரு 1000 உள்ள சிறுவனாக இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அவங்கக்கிட்ட பதார்த்தங்களை சாப்பிட்டுக்கிட்டு பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு சின்ன பிள்ளையா ஒன்றும் தெரியாதவனா மண்ணில் புரண்டுக்கிட்டு இருப்பான் அந்த பூமியில். அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நம்ம யாரையாவது வணங்கினோம்னா அவ்வளோ உயர்வாக வணங்கக்கூடிய அந்த நபர், அந்த பெரிய ஒரு ஆற்றல் மிக சாதாரணமாக வணக்கத்துக்கு உரிய இடத்துல இருந்து விலகி மதிப்பே தெரியாத அஞ்ஞானமான முட்டாள்கள் கிட்ட சகஜமா பழகி விளையாண்டுகிட்டு இருக்குங்கிறத என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் எவ்வளோ பெரிய உயர்வாக மதிச்சிருக்கிறேன், அவங்களா இப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, அறிவே இல்லையே, அது வணக்கத்துக்குரிய ஒருத்தர் நம்ம கூட வந்திருக்கிறாருங்கிறது கூட அவங்களுக்கு தெரியலையே, எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரமான உயிருக்கு உயிரானவர்ல நம்ம கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஆனால் அவங்க அன்பு வச்சிருக்கிறாங்க, அந்த அன்பு பார்க்குறவங்களுக்கு புரியல. இந்த மதிக்கிறவனுக்கு அன்பு காட்டுற தெரியல. நம்மெல்லாம் யாரையாவது மதிக்கிறோம், அன்பு காட்டுறது இல்லை. அன்பு காட்டுறதுன்னா மரியாதை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உண்மையான அன்புல தான் எல்லா மரியாதையுமே இருக்குது. அந்த மரியாதை, உண்மையான அன்பு வந்து பணிவு தரும். முதல்ல அவங்களுடைய யார்கிட்ட அன்பு காட்டுறோமோ அவங்களுக்காக தன்னிலை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தோணும். ஏன்னா அந்த தாழ்ந்த நிலையை கூட தன்னுடைய அன்பு காட்டுறவங்களுக்கு முன்னால காட்டிக்க விரும்ப மாட்டோம். ஏன்னா அவங்க அதுக்காக கஷ்டப்படுவாங்க, மனம் வருந்துவார்கள். எப்படின்னா, நம்ம ஒரு பிரியமாக இருக்கிறோம், நமக்கு ஒரு அசௌகரியம், அதாவது ஒரு சின்ன துன்பமோ அல்லது பெருந்துன்பமோ அல்லது நமக்கு பொருந்தாத ஒரு சூழலையோ இருக்கிறோம். அதை நம்ம அன்பு காட்டுறவங்க கிட்ட அந்த நமது உள்ள கிடக்கையில் இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை காட்டிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவங்க அதுக்காக வருந்துவாங்களே அப்படின்னு சொல்லி காட்டிக்க மாட்டோம். அவங்கக்கிட்ட பணிவோடையும் அவங்களுக்கு தேவையானதுலேயும் நல்லா செய்வோம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே கிடப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே நமது இழப்புக்கோ ஏதோ ஒன்றுக்கு அந்த கஷ்டத்துக்கு அழுகையோடு தான் இருப்போம். அந்த அழுகை வந்து நம்மளை பெருசாக துயரப்படுத்தாது. ஏன்னா நம்ம யார்கிட்ட அன்பு காட்டுறோமோ அவங்கள அவ்வளோ உயர்வாக பார்க்க சொல்லும். அப்போது உண்மையான அன்பில் தான் மதிப்பே இருக்குது. அந்த மதிப்பு வந்து செயற்கையான செயல்களில் வெளிக்காட்ட முடியாது. அவங்க பிரியத்தோடு அவங்களோட சேர்ந்து சிரித்து விளையாண்டு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து நாமளும் அவங்க கூட மகிழ்ச்சியாக இருக்க வரைக்கும் இருந்துட்டு அவங்களா ஓய்வு பெற்றதுக்கப்புறம் விலகி வந்ததுக்கப்புறம் நமது துயரம் நம்மதே பாரமாக அழுத்தோம், தனிமை வெறுமை வந்ததுக்கப்புறம். அதை இந்த நிலையில தான் பிரம்மாவும் பகவான்கிட்ட இருந்து விலகி வந்ததை வருந்தினார். இப்போ பகவானை நேரடியாக பார்த்து அந்த மாயையினால தான் பட்ட துயரத்தை மறந்து எந்த துயரமும் இல்லாத, அதாவது பகவான் எனக்கு வெளிக்காட்டலை அப்படிங்கிற அந்த
முந்தைய துயரத்தை மறந்து நான் வணக்கத்துக்குரிய என்னுடைய பகவான் இந்த சிறுவர்களோட எப்படி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர் விரும்பின பகவானுடைய சொந்த அந்த சிறுவர்களை பூரா இவர் கடத்தி கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட பகவான் கிருஷ்ணர் அவர் பிரம்மாவுடைய உண்மையான அன்பை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பிரம்மாவை எந்த வகையிலையும் எப்படி நீ திருடிட்டு போன அப்படின்னு போய் நேரடியாக போய் பிடிச்சி அந்த சிறுவர்களை மீட்கிற வேலையே பகவான் செய்யலை. அவர் நினச்சா செய்யலாம். பிரம்மா தான் களவாடிட்டு போயிருக்கிறாருன்னு தெரியும். அங்கே அந்த சிறுவர்களை நீ ஏன் இந்த மாதிரி களவாடிட்டு போன அப்படின்னு சொல்லி நேரடியாக பிரம்மாவை கண்டித்து கொண்டு வந்திருக்கலாம். அதை பகவானால் செய்ய முடியும். ஆனால் பகவான் வந்து பிரம்மா பகவான்கிட்ட வச்சிருந்த அன்பை விட பகவான் பிரம்மா கிட்ட அதீத அன்பு வச்சு இருக்கிறார். ஏன்னா அவருடைய முதல் படைப்பு, முதல் பிள்ளை பிரம்மா. அதனால ரொம்ப பிரியம். அவர் சோதித்தறிய விரும்புகின்றார். அதாவது நான் அவருடைய அன்புக்கு உயர்வானவன் அப்படின்னு அவர் வச்சிருக்கும் போது நான் இந்த மாதிரி அவருடைய கணிப்புக்கு சாதாரணமாக தெரிகிற அந்த அவருடைய படைப்பான பிள்ளைகள்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது அவருக்கு மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பகவான் பேசாமல் விளையாடுறாரு. அவர் படைக்கிறதுக்கு காரணமே நான் தாங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் படைச்ச அதே சிறுவர்களையும் பசுக்களையும் கன்றுக்குட்டிகளையும் பகவானை படைச்சு தான் கூட வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போது பிரம்மா வந்து பார்க்கும்போது மீண்டும் எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு திகைப்பு புரிஞ்சிருச்சு. இவர் என்னுடைய பிரியத்துக்காக என்னையும் கண்டிக்காமல், என் மேலே வச்சுருந்த பிரியத்துக்காக என்னையும் கண்டிக்காமல் தண்டிக்காமல் என்னால் உருவாக்கப்பட்ட அதே பிள்ளைகளை மாதிரியே அவரும் உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னா அப்போ என்னால் உருவாக்கப்பட்டதும் அவருடைய ஆற்றல்னால என் மூலமாக தான் உருவாயிருக்கே தவிர இந்த மாயைக்கு நான் சொந்தக்காரன்னு சொல்லி நம்பினது என்னுடைய தப்பு. இதே பகவான் தான் என்னை பெறுவதற்காக, என்னை படைப்பு கடவுளாக படைப்பாளியாக நியமிப்பதற்காக பகவான் தன்னை கற்போதக கடலில் படுத்திருக்கிறார். தன்னை அப்படித்தான் சயனத்துக்கு ஆளாக்கிக்கிட்டார். அவர் தான் இவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருமே அவர்களுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் இந்த மாயையான ஒரு பொய்யான ஒரு உணர்வுகளுக்கு எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லி தன்னைத்தானே தன்னுடைய தேடுதல் அப்படிங்கிற அந்த செயலை நிறுத்தணும். ஏன் தேடுற நீ? உங்ககிட்ட தானே எல்லாமே இருக்கு. எதையோ தேடுற. ஏன் நம்மளை நாம திருப்தியா வச்சுக்க தெரியாம அந்த திருப்தி எங்கேயோ இருக்குதுன்னு தேடுறோம். தாங்கிட்ட இருக்கிறத ஏன் திருப்தியா நம்ப முடியல? இதுக்கு தொடக்கமும் முடிவும் இருக்குது. அதனால இது என்னது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறது உண்மைதான். தொடக்கமும் முடிவும் இருக்குது, உன்னுடையது இல்லைதான். இந்த தொடக்கமும் முடிவும் இருக்கிறதுனால உன்னுடையதாக இல்லாமல் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சுமை இல்லையே. மீண்டும் மீண்டும் புதிதாக நீ பார்க்கறதுக்கான சுவாரஸ்யம் உனக்கு கிடைச்சிக்கிட்டே தானே இருக்குது. ஏன் ஒவ்வொரு விதமாக பகவானுக்கு நேரடியாக தொண்டாற்றுவதன் மூலமாக, பக்தர்களுக்கு தொண்டாற்றுவதன் மூலமாக உன்னை நீயே ரசித்து பார்க்கறதுனால சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. இதில் என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கும் விலை கொடுக்க வேண்டியது இல்லை. சும்மா இருன்னு சொல்கிறது தான் பிரச்சனையா? சும்மா இருந்து சுகமாக இருன்னு சொல்கிறது அது ஒரு பிரச்சனையா? இல்லை நானாக தான் தேடுவேன் அப்படின்னு. இது ஒவ்வொரு வகையான குணாதிசயங்கள் கொண்ட ஜீவர்களுடைய படித்தரம், அறிவு படித்தரம். அந்தந்த படித்தரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் வருது. இதில் எந்த அளவுக்கு தெளிவடைகிறானோ அந்த அளவுக்கு அவங்க படித்தரம் வெவ்வேறாக இருக்குது. வாழ்க்கை முறையும் அந்த ஸ்திதியும். இதை போய் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஞானத்தை பற்றிய அறிவை நம்மளை விட உயர்ந்த ஞானமும் தெளிவும் பக்தியும் இருக்கிறவங்க கிட்ட போய்
ஆழ்வார்கள் பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தத்தையும் தினசரி சாதிச்சுக்கிட்டு இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் நம்ம இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வெட்டி பேச்சா இருக்கும். அதே சமயத்துல நம்மளை விட இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லாம வெறும் வயிற்றுப்பாட்டுக்காக பாடுபடுற ஒரு சாதாரண ஜீவர்கள்ட்ட போய் இதெல்லாம் போய் ஞானத்தை பற்றியும் பிறப்பிறப்பை பற்றியும் உருவமற்ற வழிபாடு உருவமுள்ள வழிபாடை பற்றியும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. நம்ம பேசுறது வெட்டி பேச்சா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படித்தரம் இருக்குது. அதன்படி வாழ்வும் தோற்றமும் மறைவும் இயக்கமும் அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்குது. இந்த இயக்கத்துல நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து மீதி 2 பேரையும் முன்னால் இருக்கிறவங்களையும் பின்னால் இருக்கிறவங்களையும் பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களும் நமக்கு முன்னால் இருக்கிறவங்களும் நம்மளை பார்ப்பாங்க, அவங்களுக்கு முன்னால் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. மொத்தத்தில் பிரம்மாவிலிருந்து கீழே இருக்கிற எல்லா ஜீவர்களுக்குமே இறைவனாகவே உதவியாகவே இருக்கிறார், பக்கத்திலேயே இருக்கிறார். அந்தந்த நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை புரிய வைக்கிறார். நம்மளால என்ன செய்ய முடியும்? இறைவன் மீது அன்பு காட்ட முடியும். அது நம்ம சொந்த பொறுப்பு. நிச்சயமா அன்பு காட்ட முடியும். நீ அருவமா அன்பு காட்டினாலும் அது அவருக்கு தான், உருவமா அன்பு காட்டினாலும் அது அவருக்கு தான். அதனுடைய நீ செலுத்துகிற அன்பு உனக்கே திரும்பி பிரதிபலித்து ஒன்றா எப்போவும் மகிழ்ச்சியாக வச்சுக்க போகுது. மொத்தத்தில் நாயாக பிறந்தாலும் பேயாக பிறந்தாலும் மனுஷனாக பிறந்தாலும் பக்தனாக பிறந்தாலும் அஞ்ஞானியாக பிறந்தாலும் வெறும் புலனின்ப வெறியில் சுற்றுறவனாக பிறந்தாலும் எல்லாம் எனக்கான படித்தரத்தில் என்னுடைய தற்காலிகமான வாழ்க்கை. அதுக்கு தொடக்கமும் முடிவும் இருக்குது. நிரந்தரமானவே நான். ஆனால் அந்த தொடக்கம் முடிவுமா இருக்கிறதுல சுழல்றதுல எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைங்கிறதும் தெரியுது. அப்போ சும்மா இரு, சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போ. இதைத்தான் பிரம்மா, நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் மாயையின் அதிகாரியும் நீங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே முதல் வார்த்தையா பிரம்மா சொன்னது என்னன்னா, பிரம்மதேவர் பரம நெறியாளரே அப்படின்னு கூப்பிடுறாரு கிருஷ்ணரை. பரம நெறியாளர்னா என்ன அர்த்தம்? அகிலத்தின் சாட்சி. எல்லா விதமான தேகங்களுக்கும் அவர் தான் சாட்சி. எல்லா தேகத்தையும் அவர் தான் உருவாக்குறார். அவரால் படைக்கப்பட்டது தான் அத்தனை தேகங்களும். இந்த அகில உலகங்களுக்கும் அவர் தான் சாட்சி. நான் தான் படைச்சேன், ஆனா சாட்சி அவரு. பரம நெறியாளர்னா நேரடியாக எல்லா ஜீவர்களுக்குமான ஒரு வழிமுறை, அதாவது விதிமுறைகள் மாறாத, எந்த ஜீவனும் தன்னுடைய நிலையிலிருந்து குறைவுபட்டுக்க முடியாத, தன்னுடைய இயக்கத்துக்கு பூரணமான வசதி வாய்ப்புகளோட அந்த ஜீவர்கள் இருக்கணும். அந்த ஜீவர்களுக்கான உலகமும் அதே மாதிரி இருக்கும். அந்த ஜீவர்களுக்கான சக ஜீவர்களும் அதே மாதிரியே இருப்பாங்க. யாருடைய எண்ணத்தையோ செயலையோ இன்பத்தையோ வாழ்வின் இயக்கத்தையோ தடுக்கவோ திசை திருப்பவோ முடியாதபடி வகுத்து வச்சிருக்கிறார். அதான் நெறிப்படுத்தி இருக்கிறார். அதனால பரம நெறியாளரே அப்படின்னு அவன் ஆரம்பத்திலேயே கூப்பிடுறாரு பிரம்மதேவர். முழுமையா புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகவானுடைய பிரம்மா பகவானை பார்த்து வணங்குறதுல நாம இந்த ஸ்லோகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரூபமாவோ அரூபமாவோ நமது இயக்கங்களோ அல்லது இறைவனின் கட்டளைப்படியான இயக்கங்களோ இந்த புருஷோத்தம மாதத்துல நமக்கு கிடைச்ச நமது ஆன்மீக ஆச்சாரியர்கள் வழிகாட்டுதலின்படி பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்லி அமைதியும் திருத்தமான வாழ்க்கையவும் தொடர்ந்து வாழ்றதுக்கும், எதை பற்றியும் அதாவது இந்த உடல் கடந்த ஒரு வாழ்வை பற்றிய பயமோ ஆசையோ இல்லாம இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல வெக்கமோ அச்சமோ இல்லாம சகோதரத்துவத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த புருஷோத்தம மாதத்துல பகவான் திருவடிகளே சரணம்னு நிம்மதியா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி வாழ்ந்துக்க வேண்டியது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.